ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்கணும்னா திருபந்தாரிக் பார்பரிக் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். 2025 சூப்பராக ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு கன்னட மூவின்னு சொல்லாங்க. தமிழ் டப்பிங்கில் இப்போ பார்த்து முடிச்சாச்சு. இந்த படத்தில் சத்யராஜ் அவர் பயங்கரமாக நடிச்சிக்கன்னு சொல்லாங்க. தான் பேத்திக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஏற்பட்டு காண போயிடுறாங்க. அது கண்டுபிடிக்கிறக்காக சைக்கிளடிஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சத்யராஜ் சார் இருக்கார். அந்த சைக்கிளடிஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த பயந்துக்கிட்டு இந்த இதெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த பயத்தை போக வைக்கிறது இவரோட வேலையாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தான் பாய் ஃப்ரெண்டு ஒம்பளுக்குறங்க காரணத்தினால வெளியே போயிடுறாங்க. கோச்சிட்டு போன உடனே மிஸ் ஆகிறாங்க. போலீஸ்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெருசாக அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சகாய ஆளுங்க வராங்க. அதே மாதிரி ஒரு லேடி வில்லி வராங்க. இவங்க சைட்லேருந்து அந்த பொண்ணு காணா போச்சா இல்லை சத்யராஜ் சைட்லேருந்து ஒரு க்ரைம் நடக்குதான் இந்த படத்தோட ஆன்லைன் சொல்லாங்க. படம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எமோஷனலாக கொண்டு போயிட்டு நல்லா கதையை இன்ட்ரோவில் முடிச்சாங்கன்னே சொல்லாங்க. அவ்வளோ தரமாக இருந்துச்சு. தாத்தா பார்த்தீங்கன்னா பேத்திக்கு நல்ல ஒரு பாசமாக இருக்காங்கன்னு இந்த படத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இப்போ ஓடிடிலேயும் அவைலபிளாக இருக்குது, வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பேத்தி கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்களா, உயிரோட மீட்கிறாங்களா மீட்கலையா, அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் பேத்தி இறந்துருவாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் அது ஒரு பின்னாடி ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வச்சு காட்டுவாங்க. தான் லவ்வரை வச்சே அவனை போட்டு தள்ளுவாங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட டூரேஷன் 2 hours 6 minutes தான். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் உட்காந்துங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கருத்துள்ள படம் 1-2 படம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குது. இந்த படத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்க ஸ்டார் 5 out of 4.3ன்னு சொல்லாங்க. என் ஸ்டார் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து மூவி ரிவ்யூ தெரிஞ்சுக்க நம்ம ரிவ்யூ டைமை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா தகவலும் வேகமாக கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். Bye viewers.